ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் OTT வெளியேறக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு சூப்பரான சர்வதள படமாக வெளிவந்திருக்கு. மெயினாக அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட மலையேறும்போது திடீர்னு அங்கே நடந்த ஆக்சிடென்ட்ல இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தவறுதலா இறந்து போயிடறாரு. ஸோ இந்த சம்பவம் நடந்த ஒரு சில மாசங்களுக்கு அப்புறம் ஒரு பார்க் மாதிரி இருக்கிற பயங்கர பெரிய காட்டுல பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்காக இவங்க வந்துட்டு கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்கதான் பார்த்தீங்கன்னா பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இவங்க மீட் பண்றாங்க. ஸோ அந்த காட்டுக்கு போறதுக்கு எது வந்துட்டு கஷ்டமான வழி அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ ஒரு நாள் நைட் நல்லாவே போகுது. ஆனா மறுநாள் விடிஞ்சு பார்க்கும்போது இவங்களுடைய பேக் அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காணாம போயிடுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோயின் யார்கிட்ட வந்துட்டு வசமா மாட்டிக்கிறாங்க, கடைசியா இவங்க வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்து தரமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத படத்துல ரெண்டு கேரக்டர் பண்ணி தான் வரும். ஸோ அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு சர்வ த்ரில்லர் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா அபெக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பானிஷ்ல ஒரு சூப்பரான ரொமான்ஸ் ட்ராமா வெளிவந்திருக்கு. மெயினாக இந்த படத்துல நடிச்சு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 வயசு ஆயிருக்கும். ஸோ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ஒரு பாட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவங்க அப்பாவுடைய கடையில இவங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு இவங்களுடைய பாட்டிக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அப்படின்றது நடத்துறது. அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு அழகான ஹோம்னஸ் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மேல நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில அட்ராக்ஷன் அப்படின்றது உருவாகுது. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா அந்த படம் ஃபுல்லாமே மேக்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சூப்பரா கலர்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. தென் இந்த படம் வந்து ஒரு லெஸ்பியன் படம் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. படத்தோட பேரு வந்து மை டியரஸ்ட் சென்யூரிட்டா. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சாம்பி சர்வ படமா வெளியே வந்திருக்கு. மீண்டும் இந்த படத்துல ஒரு சில சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர ப்ரூட்டலா காமிச்சிருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இந்த படத்துக்கு பார்ட் 1 அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த படத்தை பார்த்தா மட்டும்தான் இதுல வரக்கூடிய கேரக்டர் அப்படின்றது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அதாவது தன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஒரு கொலகார கும்பல போயிட்டு ஜாயின் பண்றான். இந்த பக்கம் அந்த டாக்டர் வந்து இங்க பரவி இருக்கிற அந்த வைரஸுக்கு ஏதாவது மாத்து மருந்து கண்டுபிடிக்குமா அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்துல ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில ஜாம்பி சீன் எல்லாமே எந்த ஒரு படத்துலயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வியர்டா காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா 28 years latest The Bone Temple. நெட்ஃபிளிக்ஸ் இந்த படம் தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தில பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான த்ரில்லர் ட்ராமா வெளிவந்திருக்கு. மெயின் அந்த படத்தோட ஸ்டோரி எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது கதையில டோட்டலா வந்துட்டு ஒரு 3 வெவ்வேறு ஹிந்து பெண்களை காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு முஸ்லிம் ஆண்களை லவ் பண்றாங்க. இவங்க படத்துல காமிக்கிற இந்த 3 பெண்களுக்குமே வெவ்வேறு கோல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அத்லெட்டிக் ஆகணும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து UPSC எக்ஸாம் வந்துட்டு பாஸ் பண்ணணும், கடைசியா இருக்கிற பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபுளுசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஆசைகள் அப்படின்றது இவங்களுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல திடீர்னு இவங்க எடுத்த முடிவுனாலையும் இவங்க பேரண்ட்ஸ் உடைய முடிவினாலையும் இவங்க வீட்டு விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது உருவாகுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே ஒரு மதத்தை மையமா வச்சு எடுத்திருந்தாலுமே இவங்க சொல்ல வர அந்த கருத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு படத்துலயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த படத்தை பெண்கள் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படமா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் வந்து தி கேரளா ஸ்டோரி 2 Goes Behind. ZEE5 OTT ஆப்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா 90sல ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி ஜெனரலா வெளியே வந்திருக்கு. மெயின் அந்த படத்துல வரக்கூடிய எல்லா ஹியூமர் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா அருமையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிட்டு ஒரு அழகான ஒய்ஃபும் 2 சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ ரீசெண்டா தான் இவங்க 2 பேருமே அவங்க பாட்டி
கூட வெக்கேஷனுக்காக வெளியே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு இப்பதான் ப்ரமோஷன் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ அந்த சந்தோஷத்துல வீட்டுக்கு போகும்போது இவங்க ஒய்ஃபுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாமலே அவங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும்போது இவங்க போயிட்டு பாத்துறாங்க. பட் எந்த ஒரு சம்பவமே பெருசா நடக்கல. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்றது நடந்திருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க தாத்தாவுடைய சொத்து இவங்களுக்கு வரணும் அப்படின்னா இவங்க இப்போ பாத்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்னு பண்ணியிருக்கணும். ஸோ அந்த $1 மில்லியன் பணத்துக்காக இவங்க எல்லாரும் எந்தமான ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் மூலமே ஹியூமர் சீக்வன்ஸ் அப்படின்றது தரமா ஒரு கூட்ட இருந்துச்சு. தென் ஒரு 90s காமெடி படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூடியூப்ல இந்த படம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. படத்தோட பேரு வந்து குட் நெய்பர்ஸ் சாம். ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இந்த படத்துல ரியல் ஃபுட்டேஜை பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி படமா எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது படத்துல ஒரு சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா 90s டைம் பீரியட்ல ஒரு சில கொலைகள் அப்படின்றது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு 20 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திரும்ப அதே பேட்டர்ன்ல அந்த கொலைகள் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அவனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அந்த பயங்கரமான சைக்கோ கில்லர் பாத்தீங்கன்னா யாரை எப்படி வந்துட்டு கொலை பண்றான், கடைசியா அவன் போலீஸ் கிட்ட மாட்டினானா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து ஓடிடியில எப்படி ஸ்டீம் ஆச்சு அப்படின்றது டவுட்டாவே இருக்கு. ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரியல் ஃபுட்டேஜ் மட்டும் தான் வந்து எடுத்திருக்காங்க. பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த அமானுஷமான விஷயங்கள் இருக்குமா அப்படின்ற டவுட் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. சரி, படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹாரர்ஸ். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சீரியல் கில்லர் சைக்கிள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் கலந்த கிரைம் சீரிஸா எடுத்திருக்காங்க. மெயினா இது பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் தான், ஆனா பயங்கரமா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் வந்து பிரேக்கப் அப்படின்னு நடந்திருக்கும். ஸோ வழக்கம் போல டிண்டர் ஆப்ல பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நபரை இவங்க பாத்தீங்கன்னா மீட் பண்றாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சில நாட்கள் அப்படின்றது ரொம்ப நல்லாவே போகுது. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நபர் ரொம்ப பிடிச்சு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். தான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட, அதாவது நம்ம படத்தோட ஹீரோன் கிட்ட ஒரு சில உண்மைகள் அந்த நபர் சொல்ல போய் எந்தமான ஒரு விஷயத்துல போயிட்டு மாட்டிக்கிறாரு, உண்மையிலேயே அந்த நபர் எந்தமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு, கடைசியா நாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரீஸ்ல டோட்டலா பாத்தீங்கன்னா 3 எபிசோட் தான் இருக்கு. 3மே பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அதுலயும் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா ஷுட் ஐ மேரி ஏ மர்டரர். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ் தான் வந்திருக்கு. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம கக்குமடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஒரு ஹார்ட் சிம்பிளை மட்டும் தட்டி விட்டுருங்க.